எல்லாருக்கும் வணக்கம். நான் திரைப்பட இயக்குனர், நடிகர் பாரதி கண்ணன் என்கிற கலிவரத கண்ணன். என்னை எல்லாரும் நிறையா யூடியூப்பில் இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க. நான் சமீப காலமாக எங்கள் பரம்பரை தெய்வமான சித்தர் போத்தி சுப்பையா அவர்களை வணங்கி வருகிறேன். திடீர்னு போன வாரம் என்ன நினச்சாரோ தெரியலை, காலையில் எந்திரிச்சதும் அவர் சொல்கிறது மாதிரி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் ஏற்பட்டுச்சு. நீ உடனே ஆர்பி சௌத்ரியை போய் பாரு, அவர் இருக்கும்போதே நீ பார்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கு பகீர்ன்றது என்ன இப்படி ஒரு செய்தி வருதே அப்படின்னு நான் உடனே அங்கே வேலை பார்க்குற சூப்பர் கூட் ரமா அவர்களிடம் ஃபோன் பேசினேன். வாங்க சார் அடுத்த வாரம் ராஜஸ்தான் போயிடுவார், வந்து பார்த்துட்டு போங்க சார். என்ன விஷயம்னு கேட்டாங்க. இல்லை சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சு, ரொம்ப நாளாச்சு இல்லையா, அதனால வர்றேன் அப்படின்னு. நான் அவரை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். இடையில போக முடியலை, என் வேலை சரி. அவர் ஒரு பக்கம் படங்களும் எடுக்கலை, அதனால நான் பார்க்க முடியலை. நான் இருந்தாலும் அவரை பற்றி நினைக்காத நாள் இல்லை, நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த சித்தர் சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி பகிர்ந்துச்சு. உடனே நான் போய் பார்க்கணுன்னு உடனே அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி திங்கக்கிழமை ஒரு 11 மணிக்கு வாங்க சார்னாங்க. நான் திங்கக்கிழமை கரெக்டாக 11 மணிக்கு போயிட்டேன். அவர் இருந்தார். அப்போ அவர்கிட்ட பேசிட்டு பிருந்தா சாரதின்னு ஒரு வசனகர்த்தா கவிஞர், அவர் வெளியே வந்தார். அவரை பார்த்துட்டு வெளியே வந்தார். அவர் வந்ததும் நான் உள்ளே போனேன். என்னையா ரொம்ப நாளாச்சு அப்படின்னாரு. நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். என்ன திடீர்னாரு. இல்லை சார் உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் வந்தேன் சார் அப்படின்னேன். உட்காருங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தார். என்ன வேலை நடக்குது அதுன்னு கேட்டுட்டு இருந்தார். பேசினேன். நான் ராஜஸ்தான் போகிறேன் அடுத்த வாரம். போயிட்டு வந்ததும் ஜூன் மாதம் நம்ம சந்திப்போம்யா, நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லணும்னு இருக்காங்க, நீ உட்காந்து கேளு, எனக்கு வயசாகிடுச்சு இல்லையா, கூட ஒரு 2-3 ஆளை வச்சுக்கலான்னு இருக்கேன், நீ வாயா, இன்னொரு சின்ன பையங்களே யாராவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி சார், அதுக்கு என்ன சார், உனக்கு ஏதாவது சம்பளம் போட்டுருவோம்யான்னாரு. ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், உங்ககிட்ட கதை கேட்குறது எங்களுக்கு பாக்கியம், நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும், அது எங்களோட நன்றி கடன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ராஜஸ்தான் போனவர் திரும்பி வரமாட்டார் நான் சத்தியமாக நினைக்கல. நான் உடனே இந்த செய்தியை கேட்டதும் டைரக்டர் விக்ரமன் சாருக்கு பேசினேன். ஆமாம் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாருன்னு அவரும் அழுதுகிட்டே தான் என்கிட்ட பதில் சொன்னார். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு அப்பா மாதிரி, தெய்வம் மாதிரின்னு கூட சொல்லலாம். நம்மளை நம்பி 10,000 கூட யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் கண்ணாத்தால் படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து உதவி பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு மனித தெய்வத்தை இழந்து இன்றைக்கி அவரால் தவிர்த்து கொண்டிருக்கும் அந்த குடும்பத்திற்கும், அவரால் எத்தனையோ பேர் வாழ்வடைஞ்சாங்க, அதில் நானும் ஒருத்தன். அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைகிறதுக்கும் நான் இறைவனை வேண்டுகிறேன். எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், மென்மையான மனிதர், நிறைய பேருக்கு உதவி பண்ணவர், அதிர்ந்து பேசாதவர், அமைதியானவர், அவருக்கு கொஞ்சம் இப்படிப்பட்ட ஒரு மரணம் ஏற்பட்டதே, ஒரு ஆக்சிடெண்ட் மரணம் ஏற்பட்டதை நினைக்கும் போது ரொம்ப வலியாக இருக்குது. ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி இருந்தால் கூட அது ஈஸியாக தாங்கிக்கலாம். ஒரு வலியோடு அந்த மரணம் முடிந்திருக்கிறத நினைக்கும்போது ரொம்ப மனசை வருத்தம் அளிக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கும், அவருடைய மகன் ஜீவா மற்றும் ரமேஷ், சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.